தற்போது வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு காரணம் வங்கதேசத்தின் தற்போதைய தலைவர் யூனுஸ் தலைமையிலான அரசாங்கம்தான் என்று அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்திருக்கிறார். ANI செய்தி ஊடகத்திற்கு இது தொடர்பாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அதிகரித்து வரும் இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை யூனுஸ் ஆட்சியால் தூண்டிவிடப்பட்டு தீவிரவாதிகளால் உருவாக்கப்படுகிறது. இந்திய தூதரகத்திற்கு எதிராக பேரணி நடத்தியவர்கள், எங்கள் ஊடக அலுவலகங்களை தாக்கியவர்கள், எந்த தண்டனையுமின்றி சிறுபான்மையினரை தாக்குபவர்கள், என் குடும்பத்தையும் என்னையும் உயிருக்கு பயந்து தப்பி ஓட செய்தவர்கள் ஆகியோரே இந்த சக்திகள். யூனுஸ் இத்தகைய நபர்களை அதிகார பதவிகளில் அமர்த்தி தண்டனை பெற்ற பயங்கரவாதிகளை சிறையிலிருந்து விடுவித்திருக்கிறார். தங்கள் பணியாளர்களின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் கவலைகள் நியாயமானவை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொறுப்பான அரசாங்கம் தூதரக பணிகளை பாதுகாத்து அவற்றை அச்சுறுத்துபவர்கள் மீது வழக்கு தொடுக்கும். மாறாக யூனுஸ் குண்டர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்களை போராளிகள் என்று அழைக்கிறார் என விமர்சித்திருக்கிறார் ஹசீனா. சமீபத்தில் வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். இவர் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறார். இப்படி இருக்கையில்தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. ஆக இந்த கொலைக்கு காரணம் இந்தியாதான் என்று அங்கிருக்கக்கூடிய மாணவர் அமைப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் தற்போதைய தலைவரை விமர்சித்திருக்கிறார். மேலும் ஹசீனா தனது பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வங்கதேசத்தின் வெளியுறவு கொள்கையை மறுசீரமைக்க யூனுஸுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவர் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவர். இப்படியான தலைவரால் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும். மீண்டும் வங்கதேச மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் கொள்கைகள் மீண்டும் திருத்தப்படும். எங்களுடைய வெளியுறவு கொள்கை தற்காலிகமாக அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள தீவிரவாதிகளின் சித்தாந்த கற்பனைகளுக்கு பதிலாக நம் தேசிய நலன்களுக்கு சேவை செய்யும். வங்கதேசம் மற்றும் இந்தியா இடையேயான உறவுகள் அடிப்படையானவை. இந்த இடைக்கால அரசு நீக்கிய பிறகும் கூட அவை நீடிக்கும். வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தனக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது ஒரு நீதித்துறை படுகொலை. எனக்கு வழக்கறிஞரை தேர்ந்தெடுக்கும் உரிமை கொடுக்கப்படவில்லை. என்னுடைய அவாமி லீக் கட்சியை ஒடுக்கவே என் மீது விசாரணை நடத்தப்பட்டது. நாங்கள் இப்போது களத்தில் இல்லை. நாங்கள் இல்லாமல் பிப்ரவரி மாதம் தேர்தல் நடக்கிறது. அவாமி லீக் கட்சி இல்லாமல் நடத்தப்படும் தேர்தல் ஒரு தேர்தலே கிடையாது. அது ஒரு முடிசூட்டு விழா. 9 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை தடை செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது, துரோகம் செய்யக்கூடிய ஒரு செயல் என கூறியிருக்கிறார் ஹசீனா. Subscribe to One India and never miss an update.